வணக்கம் நண்பர்களே. ஆண்டாள் திருப்பாவையில் இன்றைக்கி 20வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். 18வது பாசுரத்தில் நப்பினையை எழுப்புவது போல் இருந்துச்சு. 19வது பாசுரத்தில் கண்ணபுரானை எழுப்புவது போல் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருந்துச்சு. ரெண்டு பேருமே எந்திரிக்கலை. ஆனால் இந்த 20வது பாடலில் ஆண்டாள் சிந்திச்சு பார்க்குறான். கம்பராமாயணத்தில் கம்பன் ஒரு காட்சியை கொடுக்குறான். சூர்பனகை சீதையை விட்டுட்டு ராமனை விரும்பினான். மூக்கு அறுபட்டு போனான். ராவணன் ராமனை விட்டுட்டு சீதையை விரும்பினான். அழிஞ்சே போயிட்டான். இப்போ தனித்தனியாக எந்த விளைவுகளும் ஏற்படாது. விபீஷ்ணர் இருந்தான் இல்லையா, ராமனையும் சீதையும் சேர்த்து வச்சா இன்றைக்கும் புகழ்பெற்று இருக்கிறான். அந்த மாதிரி ரெண்டு பேரையும் சேர்த்து எழுப்பலாம் அப்படின்னு இந்த பாடல் அமைக்கப்பட்டது. இந்த பாடலில் 4 வரி கண்ணபுரானின் பெருமையை சொல்வது போலவும் சொல்லி எழுப்புவது போலவும், 4 வரி நம்ம நப்பினையின் பேரழகை சொல்வது போலும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. பாடல் வரிகளை பாருங்கள். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிரலாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய், செப்பெண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள், நப்பினை நங்காய் திருவே துயிலலாய், உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை, இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். அழகான பாடல். 33 அமரருக்கு முன் சென்று, 33 தேவர்கள் இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் துன்பம் என்று வரும்போது, துன்பம் வந்தாலும் சரி வர்றதுக்கு முன்னக்கூட்டியே போய் நிற்கிறியே கண்ணபுரானே, அவர்களின் கப்பம் தவிர்க்கும் களியே, அவர்கள் அறக்கரைகளை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கும்போது அவர்களுடைய துன்பத்தை போக்க நீ செல்கிறாய். நாங்கள் உன்னை எழுப்புவதற்காக குளிரிலே நடுங்கி கொண்டிருக்கோம். எங்களுக்கு அருள் புரிய மாட்டாயா? செப்பமுடையாய், நேர்மை உடையன. செப்பன்னா நேர்மைன்னு சொல்லுவோம். செப்பமுடையாய், நேர்மை உடையவனே. திரள் உடையாய், எதிரி படைகளை அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றல் உடையவனே. செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செற்றாருக்குன்னா பகைவர்களுக்கு அப்படியே பேரை கேட்டவுடனே வேர்வை வர வைக்கக்கூடியது, பயத்தை உண்டு பண்ணக்கூடியவன். விமலா துயிலலாய், விமலான்னா தூய்மையானவன். தூய்மையான கண்ணபுரானே நீ எழுந்திரி அப்படின்னு எழுப்புவது போல் இந்த வரிகள் இருக்குது. அடுத்தது நம்ம நப்பினை எழுப்புகிற மாதிரி வரும். செப்பென மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள், அழகிய செப்பு குடம் போன்ற அழகுடையவளே, செவ்வாயையும் அழகிய இடையும் உடைய நப்பினையே, திருமகள் போன்றவளே. திருமகள்னா லட்சுமி போன்றவளே,